पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 510வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இது வேஷ்டா என்பது. ரோஷ்டாவாச்சு இப்போ வேஷ்டா. நாரதர் அப்படி ஸ்டைலாக கொடுக்குற பேரெல்லாம். ரோஷ்டாவுக்கு அப்புறம் வேஷ்டா எப்படி சொல்கிறார்? ராமாயணத்தில் இந்த கதை உங்களுக்கு ஒரு முறை சொல்லியிருக்கோம். ஒரு நிகழ்ச்சி ரொம்ப சின்ன துணுக்களை வால்மீகி சொல்கிறார். அது பராசர பட்டங்கிற ஆச்சாரியன் அதை மைக்ரோஸ்கோப்புக்குள்ளே வச்சு நமக்கு பெரிய பூதமான விஷயம் சொல்கிறார். ராமலக்ஷ்மண குப்தாசா வாகினி. கடற்கரையில் ராமன் லக்ஷ்மணால் பாதுகாக்கப்பட்ட வானர சைன்யம் நன்றாக இருந்தது. உண்மையிலேயே வானர சைன்யம் ராமலக்ஷ்மணனை பாதுகாக்குமா? ராமலக்ஷ்மணர் வானர சைன்யத்தை பாதுகாப்பார். மோடியினால் பாதுகாக்கப்பட்ட பாதுகாவலர்கள் வந்தார்கள் சொல்வாளா? அல்ல பாதுகாவலர்களாலே காக்கப்பட்ட மோடி வந்தான்னு சொல்வாள். ராமலக்ஷ்மண குப்தாசா வால்மீகி ஸ்லோகம். ராமலக்ஷ்மணர்களாலே காப்பாற்றப்பட்ட வானர சைன்யம். வானர சைன்யம் தலைவரை காப்பாற்றுமா? தலைவர் சைன்யத்தை காப்பாற்றுவாரா? ஏன் இந்த ரிஷி இப்படி சொன்னார்? அதை ஆராய்ஞ்சு பார்த்த ஒரு வரலாறு சொல்லியிருக்கார். இது நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கோம். அது வரலாற்றுக்கு இவ்வளவுதான் ராமாயணத்தில் ஆதாரம். அதாவது வானர வீரர்கள் எல்லாருமாக ராமனுடன் சேர்ந்து சமுத்திரத்தின் வடக்கு கரைக்கு வந்துட்டார். இதை கடந்து தெற்க போய் முற்றுகையிட்டு ராவணனை ஜெயிக்கணும். அது வரைக்கும் கேம்ப் எப்படி ஓப்பன். ராத்திரி திடீர்னு ராட்சதாள் வந்து பானம் போட்டால் வாங்கிக்க வேண்டிதான். ஒரு பாதுகாப்பு கிடையாது. இல்லை இந்த மாதிரி குரோன்லாம் வச்சு பாதுகாக்க முடியுமா? அப்படி எதுவும் பண்ணலை. அதனால் வானர்கள் சொன்னால் நம்ம பொறுப்பு இளவரசனையும் ராமனையும் காப்பாற்றணும், இளைய பெருமாளையும் பெருமாளையும் காப்பாற்றணும். அதுக்காக ராத்திரி முழுக்க நம்ம முழிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு அவைகளே பேசிக்கொண்டு ஒரு மீட்டிங் போட்டு ராத்திரி முழுக்க முழிச்சுக்கணும். என்ன பண்ணணும்? தூங்கப்படாது. அதுக்காக என்ன பண்ணணும்? பட்டாணி கடலையை போய் வாங்கி வச்சுக்கணும். அப்பப்போ வாயில் ஒன்று போட்டுக்கணும். அப்படின்னு எல்லாம் பட்டாணி கடலை போட்டலாம் அனுமார்ட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி வாங்கிட்டு வந்து 70 வெள்ளதையும் எங்கேயோ பட்டாணி கடலை பிடின்னு வந்துட்டாங்க. குடத்தை அப்படி வச்சுட்டுது. அப்படியே மரத்தில் உட்காந்துட்டு எல்லாம் ராத்திரி முழுக்க முழிச்சுட்டு ராமன் ராமலக்ஷ்மணா நீங்கள் தூங்குங்கள்.
பார்த்துக்குறோம் உங்களை, எந்த பையன் வருவான் அப்படின்னு கொடுத்து அவன் பிரான் சரின்ட்டு புன்னகைத்தார். 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு. அங்கங்கே கொஞ்சம் தீவெட்டி ஏற்றி வச்சிருக்கு. குரங்கள் அப்படின்னு சாய ஆரம்பிச்சு. ஏய் தூங்காதேன்னு ஒரு முடிச்சு கூட சொல்லிட்டு உடனே படக்குன்னு ஒரு பட்டாணியை வயலை போட்டு கொஞ்ச நாளைக்கு முடிச்சு உட்காந்து, ஏய் மறுபடியும் தூங்குறியான்னு இன்னொரு பட்டாணி. இப்படி 10 மணிக்கு பட்டாணியே தீர்ந்து போயிடுச்சு. இப்போ என்ன செய்யும் பாவம், தூக்கமோ வருது. அதெல்லாம் மெல்ல மெல்ல அப்படியே மரத்திலே கண்ணை மூடி சாயத் தொடங்கினார். ராத்திரி எப்போ இம்பார்ட்டண்ட்டாக ராட்சசர்கள் வலிமையோடு வருவார்களோ அந்த நள்ளிரவை நெருங்கும் பொழுது ஹோல் செக்யூரிட்டி ஸ்லீப்பிங். எப்படி இருக்கு, அந்த சைன்யம் முழுக்க தூங்குறது, முழிச்சுட்டு இருக்க வேளையில் தூங்குறது. அப்போ என்ன நடந்தது, அப்போ தான் அந்த அதிசயம் நடந்தது. ராமனும் லக்ஷ்மணனும் அவர்கள் இந்த குரங்குல அங்கங்கே மரத்தில் எங்கேயோ இருக்குது. எங்கன்னா ஒரு கத்தி தூக்கி ஒன்றுதை போட்டால் ஒரு குரங்கு போயிடும். அதனால ராமன் பின்னாடி லக்ஷ்மணன் என்று பாரா காத்தார். ராமன் இழுத்து கட்டி தன்னுடைய வேஷ்டியை மரவுரிய அதை பின்னாடி பானத்தை அமராத்துணியை நன்னா இதில் கூட சரியான பொசிஷனில் வச்சு அம்புகளை வச்சு வில்லை பிடிச்சிண்டு கவச்சம் சாத்திண்டு அக்ரத பிருஷ்டத்தேவ பாஸ்வதஸ்ய மகாபலோ ஆகரண பூர்ண தன்வானோ ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணோ அப்படின்னு வில்லை ரெடியாக பண்ணிட்டு யாராலும் போடணும். ராமன் போகிறார், லக்ஷ்மணன் பக்கத்தில் வர்றார். அப்படி ராத்திரி முழுக்க ஒரு மதில் வானங்களை சுற்றி மொபைல் மதில் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. சுற்றின்னு இருக்கானே கருத்தல் குரங்களும் எழுந்தது. நான் தூக்கி போயிட்டமா இருந்தது, அதனால் பத்திரமா இருக்கல அப்படின்ட்டு. இப்படி வேஷ்டா சுற்றி சுற்றி வந்து காப்பாற்றினான் தன் அடியார்கள். திருப்பார்கள் கடைந்தான். தேவர்கள்லாம் அமிர்தம் வரப்போகிறது கிடையாது பகவான் சொன்னாரேன்னு. அதில் என்ன முதல்ல வரும்னு பகவானுக்கு தெரியும். இவன் தாங்க மாட்டான். அதெல்லாம் என்ன பண்ணார், பகவான் முன்னாடி போய் நின்றுட்டார். அதான் தலைவர் பண்ணும், தான் முன்னாடி போய் நின்றுட்டார். பற்களை கடைஞ்சா முதல்ல விஷம் ஆலாகாலம் வந்தது. ஆலாகாலத்திலேருந்து வரக்கூடிய இந்த ஹீட் ரேடியேஷன் அது இந்த தேவர்களுக்கு பட்டால் எரிஞ்சு போயிடுவோம். ஒன்று சில பாம்பு கண்ணால் பார்த்தாலே பூர்வம் ஆள் போடுவானோ. இந்த விஷத்தில் தூரேருந்து பார்த்தா அந்த நுரை பொங்குற விஷம் வந்ததை பார்த்தாலே ஆள் க்ளோஸ் ஆகிடும். அது வரப்போகிறது என்று இவனுக்கு தெரியும். தேவர்கள் பாவம் அமிர்தம் வரத்துக்கு ஆசையில் தான் அவன் சுற்றின்னு கடைஞ்சின்னு இருக்கா. அசுரர்கள் பக்கத்தில் அவன் போனால் பாதகம் இல்லை பகவானுக்கு. தேவர்கள் உத்தருக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது. அதுக்காக முதல்ல இவன் போய் நின்னான். கடையரிச்சே அப்படியே ஆலகால விஷம் வந்தது. வந்த விஷம் அத்தனை எம்பெருமான் திருமேலில் பட்டு அது வரைக்கும் வெள்ளவெளேன்னு இருந்தார். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் அப்படின்னு சந்திரன் கல்லில் இருந்தார். அந்த விஷம் பட்ட உடனே அப்படியே கருத்து போயிட்டார். நீலமேனி சியாமலன் ஆகிட்டார். அப்போது விஷம் முழுக்க தான் வாங்கிட்டு இவர்களுக்கு ஒரு பேரியராக தான் நின்றார். இப்படி இருக்கிற பகவானத்துக்கு வேஷ்டான்னு பேர். சுற்றி வேஷ்டி கட்டிக்கிறவங்க வானத்துக்கு. அந்த மாதிரி இவர்களுக்கு எம்பெருமான் வானர சைன்யத்துக்கு வேஷ்டாவாக இருந்தான், தேவர்களுக்கு வேஷ்டாவாக இருந்தான், இன்னும் நமக்கும் வேஷ்டாவாக இருக்கான். ஒரு இங்கிலீஷ்காரர் ஒரு கதை அழகாக சொன்னான். கடவுளோடு போயின்னு இருக்கான் பக்தன் ஒருத்தன். கடவுள் கூட வரார். கடவுள் கூட வரைச்சி பேசிகிட்டே வரார். அப்போ என்ன பண்ணினான், திடீர்னு கடவுளே நீ எங்கே போயிட்ட, இப்போ பள்ளமாக இருக்குது ரொம்ப, இப்போ விட்டு போயிட்டே கூட வந்துட்டுன்னு கேட்டான். பகவான் சொன்னார், இல்லைடா நான் இங்கே தான் இருக்கேன், நான் உன்னை தூக்கிட்டு இருக்கேன்னார். உனக்கே தெரியாது என்னை தூக்கிட்டு இருக்கியா, எப்படி சொல்கிற நம்புறதுன்னு கேட்டான். பாரு, இது வரைக்கும் இந்த பள்ளச்சேரு வர வரைக்கும் உன் கால் 2 என் கால் 2 அடி தெரியுது. இங்கே என் கால் மட்டும் தெரியுது, நீ என் மேலே இருக்க அப்படின்னா பகவான். அப்போ தான் புரிஞ்சுது கட்ட காலத்தில் எப்படி பகவான் நம்மை சுற்றி வளர்த்து காப்பாற்றுறான். ஆகினால் இந்த அடிப்படையில் பகவானுக்கு வேஷ்டா என்று திருநாமம். இந்த வேஷ்டா இருக்கிற திருநாமம் இத்தனை 2 இன்சிடெண்ட் கொடுத்தோம். ஒன்று தேவர்களது, இன்னொன்று வானர்களது, இன்னொன்று ஒரு கதை சொன்னது. 3 கொடுத்துட்டோம் ஆக்சுவலாக. 4வதாக வேஷ்டாவுக்கு இன்னொரு அற்புதமான அர்த்தம் சொல்கிறேன். பாரத யுத்தத்தில் பகவான் பாண்டவர்களை சுற்றி இருந்தான். ஏன்னா எக்காரணம் கொண்டும் பாண்டவர்கள் மாளக்கூடாது. பாண்டவர்கள் பிள்ளை போனால் பற்றி கவலை இல்லை. அவர்களை பத்திரமா வஞ்ச வரை பல வகையும் காத்தார் வந்தார். அதனால் ஒரு பக்கமும் பாண்டவர்களை சுற்றி பகவான் இருந்துட்டு இருந்தான். அதனால்
அஸ்வத்தாமா பானம் போட்ட போது கூட அந்த பானத்தை தான் வாங்கிட்டான் பகவான். பகவான் வாங்கி பாண்டவர்களுக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றினான். ஆனால் அப்போ அஸ்வத்தாமா இன்டெலிஜென்ட்டு. அவன் என்ன நினச்சான், பாண்டவர்கள் நம்ம வீழ்த்த முடியாது, பாண்டவர்களுடைய ஆண்மையை வீழ்த்திடுவோம், பிள்ளை போகிற காரக்கம் போட்டான். பகவான் சரி, அதனால் என்னை எப்படியும் உத்தரைக்கு பிள்ளை இருக்கான், கவலை இல்லை என்று இருந்தார். அப்போ தான் அஸ்வத்தாமா அந்த காரியம் பண்ணான். எந்த காரியம்? உத்தரின் கர்ப்பத்திலிருந்து பிள்ளை அடித்தான். அதை கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து காப்பாற்றி கொடுத்தான். இப்படி பக்தர்களை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அரணாக இருந்து பக்தர்களுக்கு காம்பவுண்ட் வாலாக இருக்கக்கூடியதுனால பகவானுக்கு வேஷ்டா என்று திருடம். இதுக்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளு. பிராகார ஷரைவ கோப்தா வானரசேனாம் பபூவ வேஷ்டாக்கியகா சாகரமதனே தேவான் கோப்தும் வேஷ்டா விஷேண நீலோதா. இந்த ஸ்லோகத்தின் பின்னணி பார்த்தீர்கள். இது தமிழ் ஒரு கவிதை. இது வீரத்தை சொல்ல, அதையும் கழுங்கள். நடமாடும் மதிலென வானரப்படையை கடலின் கரையில் இளையவனுடன் சுற்றி சுற்றி வந்து காத்தான். கடலை கடகையில் வானவர் படையை மறைத்து முன்னே நின்று பதிலாய் விடத்தால் கருத்தான் வேட்டாவானான் வேங்கடவான பெருமான் தானே. அப்பேற்பட்ட எம்பெருமான் வேஷ்டா என்ற பெயருக்குரியவனாகிறான். நம்மை சுற்றி அவன் அரணாக இருப்பான். பயப்படாமல் நம்ம நல்ல காரியத்தை செய்ய உதவுவான் என்ற நம்பிக்கையுடன் திருவேங்கடமுடியானுடைய திருமேனியை தியானம் பண்ணி கொண்டு இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். வேற்றே நமஹா. நமோ வெங்கடேசாய. வேங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ